வாழ்க்கையில பதிச்சு வச்சுக்கோங்க. 5 நேரம், இந்த 5 நேரமும் அமைதியை காணாக்கிறதே கூடாது. நம்ம வாழ்க்கையினுடைய விசேஷமான இடத்துக்கு போறதற்கு, இந்த வாழ்க்கையில நம்ம தோற்று போகாம ஜெயிப்பதற்கு, உயர்வதற்கு, ரப்போடு நெருக்கம் பெறுவதற்கு 5 நேரம். அந்த 5 நேரத்தில் அமைதியை மட்டும்தான் கையாளணும். அவசரப்படுறதோ, உணர்ச்சிவசப்படுறதோ, வேகப்படுறதோ எல்லாத்தையும் மூத்தாக்கிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அதுல முதல் இடம், கோபம் வரும்போது அமைதியாகவே இருக்கணும். கோபம் வரும்போது அமைதி இருக்கணும். அமைதி இழந்துடக்கூடாது, வேகப்பற்றக்கூடாது, உணர்ச்சிவசப்பற்றக்கூடாது, கோபத்தில் எதையாவது செய்திடக்கூடாது. எதை பேசினாலும் ஆபத்தாத்தான் போய் முடியும். கோபத்துல பேசுற பேச்சு ஆபத்தானது, கோபத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்தானது, கோபத்தில் வழங்கும் தீர்ப்பும் ஆபத்தானது. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை நீதிபதியாக அனுப்பிய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கிற போது கோபம் இருந்தால் தீர்ப்பு வழங்காதீர்கள் என்றார். முதல் இடம் எல்லாரும் எடுத்துக்கிறணும். நம்ம நிறைய நீங்க பாருங்க, நம்ம இமேஜை இழந்த இடம், சஞ்சலங்கள் அனுபவிச்ச இடம், உறவுகள் நம்மை விட்டு தூரமான இடம், விவாகரத்திலிருந்து பிரச்சனைகள் நம்மை தூக்கி நிறுத்திய இடத்தை நீங்க பார்த்தால் நம்ம கோபத்தில் அமைதி இழந்திருப்பாங்க தான் நடந்திருக்கும். அத்தா விட்டும் கூட தூரமாயிட்டோம், அம்மா விட்டும் தூரமானோம், மனைவி விட்டும் தூரமானோம், பிள்ளைகளை எதிரியாக்கினோம், அண்ணன் தம்பிகளை எதிரியாக்கினோம், ஜமாத்தை எதிரியாக்கினோம், சாலிஹீங்கள் உலமாக்களை விட்டும் தூரமானோம், வியாபாரம் நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் பழிச்சுக்கிட்டோம். அப்படிங்கெல்லாம் வாழ்க்கையில நடந்ததை நீங்க எதிர்பார்த்தா திரும்பி பார்த்தீங்கன்னா கோபத்துல நீங்க அமைதி இழந்திருப்பீங்க. அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபம் ஊட்டும் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் ஒரு காலகட்டத்தில் அவர்களை வந்து அடைந்த போது அவர்கள் மௌனத்தை கலைக்கவே இல்லை. அமைதி, எவ்வளவு பெரிய அமைதி! அவர்கள் சீடர்கள் ஆடி போகிறார்கள், நிலைமை மோசமாகிறதே என்றார்கள், பதிலே வரவில்லை. அல்லாமா ஷாதிலி நாயகத்தின் வாயிலிருந்து நிலைமை மோசமா போகுது. கோபம் வரும்போது, கோபம் ஊட்டப்படுகிற போது, கோபம் பிளம்பாக நிற்கிற போது நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம், பெரிய விஷயம் அமைதி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா.